பன்னீர்செல்வம் அவர்கள் 2001 தொடங்கி இப்ப இந்த 2026 வரைக்கும் அவரு பார்த்துப்பாரு, இவரு பார்த்துப்பாரு, அம்மா பார்த்துப்பாங்க, மோடிஜி பார்த்துப்பாரு, அமித்ஷா ஜி பார்த்துப்பாருன்னு சொல்லி இருந்ததுனாலதான் இப்ப அவரு முதலமைச்சரா இருந்த ஸ்டேஜ்ல தொடங்கி எம்எல்ஏ ஆவாரா ஆக மாட்டாரன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அதனால திமுக காரங்க உழைக்கிறாங்க, உழைக்கல. கூட்டணி கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்ணல. சொந்த கட்சிக்காரங்க உள்ளடி வேலையில ஈடுபடுறாங்க, ஈடுபடல. அது என்னமோ இருந்துட்டு போகட்டும். ஆனா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது. இதுதான் அவரோட கடைசி எலெக்ஷனா கூட இருக்கலாம். அவர் எப்படி தன்னோட அரசியல் கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு, எத்தனை முறை முதலமைச்சரா இருந்தாரு, எத்தனை முறை எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, யாரோட துணை முதலமைச்சரா இருந்தாரு, எந்தெந்த கட்சியெல்லாம் இருந்தாருன்னா கடைசியில பார்க்க போறது இல்ல. கடைசியா என்ன பார்க்க போறாங்க, அவரு ஜெயிச்சு தன்னோட கரியரை முடிக்க போறாரா இல்ல தோல்வியோட தன்னோட கரியரை முடிக்க போறாருன்றதுதான் மிக முக்கிய கேள்வி. அதனால இவ்வளவு நாளா அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்ற காலம் போய் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவரோட ஆதரவாளர்களும் அவரோட வாரிசுகளும் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல போடி நாயக்கனூர் தொகுதியில ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஜெயிக்கிறதுக்காக தங்களோட உடல், பொருள், ஆவின்னு சொல்லி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகினாதான் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா இல்ல சபாநாயகர் ஆகுவாங்களா அப்படின்ற கேள்வி பதிலாம் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்க முடியும். அதனால ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, அவரோட வாரிசுகளும் சரி, அவரோட ஆதரவாளர்களும் சரி, இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயிக்கிறத தன்னோட உயிர் மூச்சா நினைச்சு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிச்சுட்டா அது பெரிய சாதனை இல்லை. ஒருவேளை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில தோத்துட்டாருன்னா 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி இவரு அவங்கள கிண்டல் பண்ண காலம் போய் சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாத பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரும் இவரை கலாய்க்க தொடங்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இத்தனை வருஷமா மத்தவன் நம்பின காலம் போய் முதல் முறையா தன்னோட சொந்த காலில் நின்று போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, திமுகவோட வாக்குகளையும் அதிமுக சிம்பதைஸோட ஓட்டையும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாங்கி போடி நாயக்கனூர்ல ஜெயிச்சு சபாநாயகர் பதவியே இல்லாம ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நல்ல அமைச்சர் பதவியா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தருவாங்களா, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, இது எல்லாத்தையும் மே 4க்கு மேல தெரிஞ்சுக்கலாம்.